அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தை நினைவு கூர்தலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூர்தலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூர்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us for debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 17 அதிகாரம் 1 முதல் 27 வசனம் வரை. ஜெரேமியா chapter 17 verse 1 to 27. Verse 1. யூதியாவின் பாவம் இருப்பெழுத்தின் தானியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிப்பிடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. The sins of the Judah is the right with a pen of the iron and with the pen of the diamond, said it is the graven upon this table of there and heart, and upon the horns of the your altars. வசனம் 2. உயர்ந்த மேடுகளின் மேலும் பச்சையான மரங்களிடையில் இருந்த அவர்களுடைய பலிப்பிடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படியே செய்திருக்கிறது. Willest there and children remember, there is altar and there is groves by the green trees upon the high hills. வசனம் 2. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளில் எல்லாம் செய்த பாவத்தை நிமித்தமும் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லை பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். O my mountains in the field, I will give the Sebastian and all the transgressors to this supper.
and the high place for sin throughout all the borders. வசனம் 4, அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதான் விட்டு விட்டாய். நீயே அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியையும் மூட்டிவிட்டீர்களே. And though even they self shall disconnect you from any heritage that I give thee, and I will cause thee to serve any enemies in the lands which thou canst not. For he have the kindly a fear in the many younger, which ye shall and burn forever. வசனம் 5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புய பலனாக்கிக் கொண்டு கர்த்தரையே விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus said the Lord, and cursed be the man that trusted in man, and the naked flesh is the arm, and whose hair departed from the Lord. வசனம் 6, அவன் அந்தகார வெளியிலும் கரைகளாய் போயின செடி போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத அவாந்தர வெளியிலும் தங்குவான். For he shall be like this seated in this desert, and hold not and see when the good and cometh, but the shall inhabit the place in the wilderness, in a shall land ye not inhabit. வசனமேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நான் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that is trusted in this Lord, and whose hope the Lord is. வசனம் 8, அவன் தண்ணீர் அண்டையிலும் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணமும் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியினால் வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எங்கள் வீட்டில் ஒரு அத்தி மரம் இருக்குது. அந்த மரம் அப்படி தான் கனி கொடுத்துக்கிட்டே இருக்குது. For he shall be as the tree planted by the waters, and that separate that out your roots by the river, and shall not see when her cometh, but here live shall be green, and shall not be careful in these years of the drought. Nature shall and coast from the hill leading fruits. வசனம் 9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? The heart is the deceitful above all things, and the desperately wicked, who can know it? வசனம் 10, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ள திரியங்களை சோதித்து இருக்கிறவருமாகிறேன். I Lord and search the heart, I try these remains, he even should give every man according to his own way, and according to these fruits of these doings. வசனம் 11, அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவன் காத்தும் குஞ்சு பொரியாமற்று போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான். As the partridge sitteth and the egg, and it rejected them not, so he that getteth riches and not by right shall live them in the midst of this day, and that at
His end shall and be a fool. வசனம் 12 எங்கள் பரிசுத்த ஸ்தலமும் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமை உள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. A glorious high there one from this being is the place of the sanctuary. வசனம் 13 இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவரும் வெட்கப்படுகிறவர்கள் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்று ஆகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். O Lord, the hope of the Israel, all that and forsake thee shall and be as made, and they that and depart from me shall be right in the earth, because they have the forsaken the Lord, the fountain of the living waters. வசனம் 14 கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என்னை துதி. தேவரீர் என் துதி. Heal me, O Lord, and shall be healed. Save me, and I shall be saved. For thou art my praise. வசனம் 15 இதோ அவர்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்போது வரட்டும் என்கிறார்கள். Behold, they say unto me, where is the words of the Lord? Let it come now. வசனம் 16 நானே உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், அதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்து நாளிலே விரும்புகிறதும் இல்லை என்று நீரே அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. As for me, I have not an abstain from being a pastor to the follow thee, neither have the high desire the woeful day, though and canvassed that and which come out of my lips was right before thee. வசனம் 17 நீரே எனக்கு பயங்கரமாயிராதையும், தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலமும். Be not a terror unto me, thou art my hope in the day of the evil. வசனம் 18 நான் வெட்கப்படாமல் என்னையே துன்பப்படுத்துகிறவர்களை வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாள்களை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நெருக்குதலால் அவர்களை நெருக்கும். Let them be an comforter that and persecute me, but let not me be confident. Let them be dismayed, but let not me be dismayed. Bring up them the days of evil and destroy them with a double destruction. வசனம் 19 கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதேயாவின் ராஜாக்கள் வர்த்தகம் போக்குமாய் இருக்கிற அந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு, Thou said the Lord unto me, Go and stand in the gate of the children of the people, whereby the kings of the Judah come in, and by the which they go out, and in all the gates of the Jerusalem. வசனம் 20 அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதேயாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். And say unto them, Hear ye the words of the Lord, ye kings of the Judah, and all the Judah, and all the inhabitants of the Jerusalem that enter in by these gates. வசனம் 21 நீங்கள் ஓய்வு நாளிலே சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள்ளே கொண்டு வராதபடிக்கும், Thou said the Lord, and take care and do yourselves, and bear no burden, and this Sabbath day near bring it in by the gates of the Jerusalem. வசனம் 22 ஓய்வு நாளிலே உங்கள் வீடுகளிலிருந்தும் சுமையை வெளியே கொண்டு போவாதபடிக்கும், ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும், உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து, நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக
உங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். You shall carry for the burden out of the your house of the Sabbath day. You shall do he any work, but hallow he this Sabbath day, as I command your fathers. வசனம் 23. அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கு புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். But they obeyed not, neither inclined their ears, but made and their neck stiff, that they might not hear nor receive instruction. வசனம் 27. நீங்களே வெனில் ஓய்வினாலே இந்த நகரத்தின் வாசலுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கும் ஓய்வு நாளிலே ஒரு வேலையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கும் என் சொல்லை கேட்பீர்களானால், and it shall come to the pass if ye diligently hearken unto me, saith the Lord, to bring into the burden throughout the gates of this city and the Sabbath day, but hallow the Sabbath day to do no work therein. வசனம் 25. அப்பொழுது தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்களும் ரதங்களில் மேலும் குதிரைகளில் மேலும் ஏறுகிறவர்களுமாகிய ஜனங்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதியாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசலுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இந்த நகரம் என்றென்றைக்கும் குடியுள்ளதாயிருக்கும். Then shall there enter into the gates of this city kings and princes sitting upon these their ones of the David, reading, and the cherubs, and the horse, they and their his princes, the men of the Judah, and the inhabitants of the Jerusalem, and the city shall remain forever. வசனம் 26. யூதேயாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களுமான ஊர்களிலும் பெஞ்சமின் தேசத்தாலும் பள்ளத்தாக்கான சீமையிலும் மலை நாட்டிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் தகனங்களையும் பலிகளையும் போஜன பலிகளையும் தூப வர்க்கங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவார்களாக. And they shall come from the cities of the Judah, and from the place about the Jerusalem, and from these lands of the Benjamin, and from this plain, and from these mountains, and from the south, and brings burnt offerings and sacrifice and the meat offerings and incense and bringing sacrifice of the peace praise unto this house of the Lord. வசனம் 27. நீங்களே ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசலுக்குள்ளும் எடுத்து வராதிருக்கும்படிக்கு என் சொல்லை கேளாமற்று போனீர்களாகில் நான் அதன் வாசலை தீக்கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளையும் பட்சித்தும் அவிந்தும் போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். But if you will and not and hearken to me to hallow this Sabbath day, not to bear burden even the entering in these gates of the Jerusalem and the Sabbath day, then I will and candles of fire in these gates thereof, and it shall endure this place of the Jerusalem, and it shall not be inclination. சாபத் டே பரிசுத்தமாக கொண்டாடணும். அதை கொண்டாடுறதுக்கு தான் நம்மளுக்கு கடவுள் இப்போ இல்லை எப்போத்துலேருந்தோ சொல்லிட்டு இருக்காரு. அதை நம்ம கேட்காமல் போயிடுறாங்களா, அது கோபப்பட்டு சொல்கிறாரு. சரி, நம்ம ஆமேஷ் புக்ஸ் படிப்போம். லோரேன் தன் சகோதரியை நோக்கி பார்வையை திருப்பிய போது எம்மாகிரேசின் புன்னகை நடுங்கியது. நீ ஜோனாதன் லாப்பை மணக்கப் போகிறாய். ஆமா, நான் எங்கள் சர்ச் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோனதன் லாப். லோரேன் மெதுவாக அந்த பெயரைச் சொன்னாள். இது அவர்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் என்பதை அவளுக்கு புரிந்து கொள்ள முயன்றாள். இப்போது எம்மாகிரேஸ் கண்களைச் சுருக்கினாள். ஆமா, ஏன் அவன் பெயரை திரும்ப திரும்பச் சொல்கிறாய்?
உனக்கு அவனை தெரியாது போலவோ அல்லது நாங்கள் டேட்டிங் செய்து கொண்டிருக்கிறோம் போலவோ இல்லை. லோரேன் திடீரென்று வறண்ட தொண்டையை விழுங்க முயன்றாள். எம்மா கிரேஸ் தனது முன்னாள் வருங்கால மனைவியின் தம்பியை திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தாள். அறை சுழலத் தொடங்கியது. அவள் நெரிசலான இதயத்தை அமைதிப்படுத்த ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். எம்மா கிரேஸ் தலையை சாய்த்தாள். நீ நலமா, லோரேன்? லோரேன் தன் பீதியிலிருந்து தன்னைத்தானே உலுக்கிக் கொண்டாள். அவளுடைய சகோதரி எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியும்? இத்தனை வருடங்களுக்கு பிறகும் இந்த செய்தி தன்னை எவ்வளவு தூக்கி எறியும் என்பதை அவள் அறிந்திருக்க வேண்டும். அதனால் தான் அவள் அவளிடம் சொல்ல தயங்கினாள், இல்லையா? ஆனால் நீ ஏப்ரல் மாதத்திலிருந்துதான் டேட்டிங் செய்து வருகிறாய். அவள் விரல்களில் மாதங்களை எண்ணி பார்த்தாள். அது 6 மாதங்கள். நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? இப்போது எம்மா கிரேஸ் கோபமடைந்தது போல் தன் கன்னத்தை உயர்த்தினாள். நாங்கள் காதலிக்கிறோம், நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம். இதை பற்றியும் நாங்கள் பிரார்த்தனை செய்துள்ளோம். மேலும் ஒரு குறுகிய நிச்சயதார்த்தம் உணர்கிறது. ஆங்கிலத்தில் படிப்போம். Emma Grace's smile wobbled when Lorraine returned her gaze to her sister. You are marrying Jonathan Lapp. Yeah, I am. Jonathan Lapp from our church district. Lorraine said the name slowly, trying to wade through what this meant for them all, for her. Now Emma Grace narrowed her eyes. Yeah, why do you keep repeating his name? It's not like you don't know him or that we've been dating. Lorraine tried to swallow against her suddenly dry throat. Emma Grace was planning to marry her ex-fiancé's younger brother. The room started to spin, and she took deep breaths in an effort to calm her stampeding heart. Emma Grace tilted her head. Are you all right, Lorraine? Lorraine shook herself from her panic. How could her sister ask such a question? She had to know how much this news would throw her even after all these years. That's why she'd been hesitant to tell her, right? But you've been dating only since April. She counted off the months on her fingers. That's 6 months. Why are you in such a hurry? Now Emma Grace lifted her chin as though offended. We're in love, and we're fro. We've also prayed about this, and a short engagement feels. அவ்வளோதான். இப்போ கான்ஸ்லேட்டில் வாங்கின புக்ஸை படிக்கணும். ஓகே, இன்னைக்கு படிக்க போகிற சாப்டர் 6. ஒரு புக்கில் ஆல்ஃபாபெட் வரிசையில் வருது, அதையும் படிக்கணும். இப்ரோண்டோ மார்ட்டின் தேசிய விடுதலை முன்னணி. இப்ரோண்டோ மார்ட்டின் தேசிய விடுதலை முன்னணி 1932ஆம் ஆண்டு இசல்கோவின் பேரொழிவு தரும் எரிமலை வெடிப்பை தொடர்ந்தது. அல் சல்ட்ரோரில் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் எழுச்சியை இப்ரோண்டோ மார்ட்டின் வழி நடத்தினார். ஒரு லைன், அடுத்து லாஸ்ட் எண்டிங் லைன். குறிப்புகள்: ஆட்ஜன்ஸ் டேனி, ஆங்லோ ஆஃப்ரோ, ஸ்டான்லின், சக்தி சின்ட்ரோபெரோ. முதலாளித்துவம் வரை இப்ரோமிக்டான், இந்தியானா பல்கலைக்கழகம், அச்சகம் 2001. பயங்கரவாத தடுப்புகள், தேசிய நிபுணர்கள் நிறுவனம், கவிண்டோ
என்குலோவின் விடுதலை முன்னணி ஆன்லைன் கிடைக்கிறது. கபேண்டோ என்கிறவர்கள் விடுதலைக்கான முன்னணி எஃப்எல்இசி. கபேண்டோ என்பது அங்கோலா மாநிலத்தின் உள்ள ஒரு மாகாணம். கபேண்டோ என்குலோ விடுதலை முன்னணி எஃப்எல்இசி என்பது 1963 நிறுவப்பட்டது. கபேண்டோ என்ற சுதந்திரம் மாநிலத்தை உருவாக்குவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேசிய இயக்கம் நிறுவப்பட்ட சிறிது நேரத்திலேயே எஃப்எல்இசி 3 கொள்கை பிரிவுகளாக பிரிந்தது. புதுப்பிக்கப்பட்ட கபேண்டோ என்குலோ விடுதலை முன்னணி எஃப்எல்இசிஏ இக்ரோ ஆர் அமர்தாஸ் டி கபேண்டோ மற்றும் இக்ரோண்டோ டெமோக்ராட்ரா. இந்த தனி பிரிவுகள் அல்லது பிளவுட்ட குழுக்கள் அவற்றின் வெவ்வேறு அரசியல் இலக்குகளை பூர்த்தி செய்ய முயலும் அவற்றை சொந்த இராணுவ பிரிவுகளாக கொண்டுள்ளன. அடுத்து 6வது அத்தியாயம் 6 சொற்களஞ்சியம். சர்வதேச பயங்கரவாத பற்றிய விவாதங்களை அடிக்கடி எழும் சில சொற்கள் மற்றும் நிகழ்வுகளை பின் வருமாறு. தொடர்புடைய நம்பிக்கை வெள்ளை பிரிவினை விதம் ஒரு தனி வெள்ளை அரசை ஆதரிக்கிறது. அதிலிருந்து மற்ற இன மக்கள் விலக்கப்படுவார்கள். அத்தியாயம் 6 மதிப்புமிக்க பதவிகள் ஏன் சமமாக பகிர்வுபடவில்லை. டேவிட்ஸ் இந்த பிரிவினை கருப்பொருள்களை சர்வ நாடுகள் மன்றத்தின் பெஞ்சமின் மதிப்புமிக்க உலகின் மையத்திற்கு எடுத்துச் செல்கிறார். சம டைட்டில். இது எனது கனவு, மேலும் 38 ஆண்டுகளாக எனது ஆர்வமும் உள்ளது. இந்த துறையிலே இருப்பவர்களிடம் அதில் இருக்க விரும்புவர்களிடமும் சில ஈர்ப்புகளை ஈர்க்கும் வகையில் இது போதுமான அளவு கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது என்று நம்புகிறேன். அப்புறம் இயல் 6 ஆப்பிள் 2 ஒரு புதிய சகாப்தத்தின் விடியல். ஒழுங்கிணைந்த பொதி தனியார் கணினி திருவிழாவின் பர்சனல் கம்ப்யூட்டர் ரிப்போசிட்டரி தளத்தில் நடந்து கொண்டிருந்தபோது ஜாப்ஸ் உணர்ந்து கொண்டார். மைக்ரோசாஃப்டின் பல்டென்ரோவில் கூறியது உண்மைதான். தனியார் கணினி பிசி மூலம் புதியாக வெளிவர வேண்டும். இருந்ததும் பலரும் ஆப்பிள் 2 வாஸ்தியக்கின் படைப்பு என்ற கருத்தினர். அது ஜாப்ஸ் அடுத்த முதற்போக்கு சாதனத்தை தமக்கே உரியது என்று சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு சாதனத்தை நோக்கி தூண்டுவதாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் கண்ணாங்க ஒய்ஃப்க்கு 25,000 டிபிஎஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க அதுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி நல்லா சம்பாரித்து
பல கோடிகளை சேவ் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு டிபிஎஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க 25,000 அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணனை அமெரிக்கா கூப்பிட்டு போகிறதுக்கு விசிட்டர் வீசா அங்கே அமெரிக்கா இல்லாட்டி கனடா எதனா ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே போய் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்கள கண்ணனை வேலைக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், என்னோடய பாஸ்போர்ட் வேலிட்டியும் இருக்கணும். இவ்வளோ விஷயத்த கண்ணன்ட்ட நிறையா சொல்லி நம்ம திருப்பி ரிட்டன் பாஸ்போர்ட் ரினியூவல் நம்ம அமெரிக்காவிலே பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நம்ம எந்த கண்ட்ரி போகிறோமோ அந்த கண்ட்ரி, ஆனால் எதனா ஒரு கண்ட்ரி போகணும், கார் ஓட்டணும், நல்லா சம்பாதிக்கணும். நான் அங்கே ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணணும். என் சர்ச்சிலேயே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் போகிற சர்ச்சில் இருக்க என் மெம்பர்ஷிப்பை அப்படியே அமெரிக்காவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலான்றதும் சொன்னேன். எனக்கு சர்ச்சிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் ட்ரூத் சோசியல் சொல்லி ஒரு ஆப் இறக்கி அதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணால் காலையில் பார்த்து டெலிட் ஆகிட்டுருக்கு. திருப்பி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இப்போ வேறு ஒரு ஃபோன் நம்பரில் அதை வச்சுருக்கேன். அது டெலிட் ஆகாது நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்தில் ப்ராட்காஸ்ட் சர்ச்சில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் வீட்டில் எல்லா வேலையும் செய்து முடித்து நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன். நாளைக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போக போகிறேன் சர்ச்சுக்கு. போகணும். எப்பவும் போல் தேசியமணி தேவையில்லாதான் பேச குழந்தைனே இருக்கார். அவர் எப்போ தெளிவாக போகிறாரோ தெரில. பிஹெச்டி வரைக்கும் முடிச்சனால மண்டை கொண்டு போயிருக்காரான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.